أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் அஹல் போர் அல்லது அஹ்ஸாப் போர் பற்றி எடுத்துரைப்பேன். அது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, அதாவது கிபி 627ஆம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச்சில் நடந்தது. திருக்குரானில் அஹ்ஸாப் போர் பற்றி இவ்வாறு வருகிறது, அதாவது وكان الله بما تعملون بصيرا إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنونا هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا وإذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة إن يريدون إلا فرارا ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لأتوها وما تلبثوا بها إلا يسيرا ولقد كانوا عهدوا الله من قبل لا يولون الأدبار وكان عهد الله مسؤولا قل لن ينفعكم الفرار إن فررتم من الموت أو القتل وإذا لا تمتعون إلا قليلا قل من ذا الذي يعصمكم من الله إن أراد بكم سوءا وأراد بكم رحمة ولا يجدون لهم من دون الله وليا ولا نصيرا قد يعلم الله الموفقين منكم والقائلين لإخوانهم هلم إلينا ولا يأتون البأس إلا قليلا أشهة عليكم وإذا جاء الخوف رأيتهم ينظرون إليك تدور أعينهم
الذي يخشى عليه من الموت فإذا ذهب الخوف سلقوكم بألسنة حداد أشهة للخير أولئك لم يؤمنوا فأهبط الله أعمالهم وكان ذلك على الله يسيرا يحسبون الأحزاب لم يذهبوا وإن يأتي الأحزاب يودوا لو أنهم بادون في الأعراب يسألون عن أنبائكم ولو كانوا فيكم ما قاتلوا إلا قليلا لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه ومنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء ويتوب عليهم إن الله كان غفورا رحيما ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا وكفى الله المؤمنين القتال وكان الله قويا عزيزا. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை எதிர்த்து படைகள் வந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள். அப்போது நாம் அவர்களுக்கு எதிராக காற்றையும் நீங்கள் காணாத படைகளையும் அனுப்பினோம். மேலும் அல்லாஹ் உங்கள் செயல்களை நன்கு பார்க்கின்றான். அவர்கள் உங்களிடம் உங்களுக்கு மேலிருந்தும், அதாவது மலை வழியாகவும், உங்களுக்கு கீழே இருந்தும் தரை வழியாகவும் வந்த நேரத்தையும், உங்கள் கண்கள் பதற்றமடைந்த நேரத்தையும், உங்கள் இதயங்கள் உங்கள் தொண்டைகளை அடைத்த நேரத்தையும், நீங்கள் அல்லாஹ்வை குறித்து சந்தேகமான எண்ணங்களை கொண்ட நேரத்தையும் நினைத்து பாருங்கள். அந்நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் பெரும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டனர். மேலும் அல்லாஹும் அவனது தூதரும் ஏமாற்றத்தை தவிர வேறெதையும் எங்களிடம் வாக்குறுதி அளிக்கவில்லை என்று நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோயுடையோரும் கூறிய நேரத்தையும் நினைத்து பாருங்கள். மேலும் அவர்களுள் ஒரு பிரிவினர், யஸ்ரப், மதீனா மக்களே, எதிரிகளை எதிர்த்து உங்களால் நிற்க முடியாது, எனவே நீங்கள் இஸ்லாத்தை விட்டு திரும்பிவிடுங்கள் என கூறிய நேரத்தையும் நினைத்து பாருங்கள். மேலும் அவர்களுள் ஒரு பிரிவினர், எங்கள் வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன என கூறி நபியிடம் அனுமதி கோரினார்கள். ஆனால் அவை உண்மையில் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கவில்லை. அவர்கள் தப்பியோடவே விரும்பினார்கள். மேலும் அந்த நகரத்தின் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்கள் மீது படையெடுக்கப்பட்டு பின்னர் முஸ்லிம்களுக்கு எதிராக குழப்பம் செய்ய கேட்டிருந்தால் அவர்கள் உடனே அவ்வாறே செய்திருப்பர். ஆனால் அவர்கள் மதீனாவாகிய அதில் அதன் பின்னர் சிறிது நேரமே தங்கியிருந்திருப்பர். நிச்சயமாக நயவஞ்சகர்களாகிய அவர்கள் ஒருபோதும் புறமுதுகு காட்ட மாட்டார்கள் என்று ஏற்கனவே அல்லாஹ்விடம் உடன்படிக்கை செய்திருந்தனர். அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கை குறித்தும் கட்டாயம் கேள்வி கேட்கப்படும். நீர் கூறுவீராக, மரணத்தை விட்டோ கொலை செய்யப்படுவதை விட்டோ நீங்கள் தப்பி ஓடினால் அவ்வாறு ஓடுவது உங்களுக்கு ஒருபோதும் பயனளிக்காது. அப்படி ஓடிய பின்னரும் நீங்கள் எப்பயனும் பெறமாட்டீர்கள். நீர் கூறுவீராக, அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை வழங்க விரும்பினால் அவனிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவன் எவன்? அல்லது அவன் உங்களுக்கு கருணை காட்ட விரும்பினால் அதிலிருந்து உங்களை தடுப்பவன் எவன்?
அவர்கள் அல்லாஹ்வை அன்றி தங்களுக்காக எந்த நண்பரையும் எந்த உதவியாளரையும் காண மாட்டார்கள். எப்போதும் அவர்கள் இறைவனையே உதவியாளனாக காண்பார்கள். உங்களுள் மற்றவர்களை போரில் ஈடுபட விடாமல் தடை செய்பவர்களையும் தங்கள் சகோதரர்களிடம் நீங்கள் எங்களிடம் வந்துவிடுங்கள் என கூறுபவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிகின்றான். அவர்கள் அறவே போருக்கு செல்வதுமில்லை. அவர்கள் உங்களிடம் மிக்க கருமித்தனம் காட்டுபவராவர். ஆனால் அச்சம் ஏற்படும் போது நீர் அவர்களை மரணத்தைக் கண்டு மயக்கமடைந்தவர் போன்று அவர்களின் கண்கள் சுழன்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் உம்மை பார்ப்பதாக காண்கிறீர். ஆனால் அந்த அச்சம் நீங்கிவிடும்போது அவர்கள் உங்களை கூர்மையான நாவுகளால் தாக்குகின்றனர். அவர்கள் ஒவ்வொரு நன்மையிலும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என கருமித்தனம் காட்டுகின்றனர். இவர்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. எனவே அல்லாஹ் இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் செய்த அவர்களின் அனைத்து முயற்சிகளையும் வீணாக்கிவிட்டான். அது அல்லாஹுக்கு மிக எளிதே ஆகும். இவர்கள் நிராகரிப்போரின் படைகள் இன்னும் சென்றுவிடவில்லை என நம்புகின்றனர். ஆனால் நிராகரிப்போரின் படையினர் மீண்டும் வந்திருந்தால் அவர்கள் நாட்டுப்புற மக்களுடன் வாழவே விரும்புவர். மேலும் நம்பிக்கையாளர்களே, உங்கள் செய்திகளை குறித்து மக்களிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மேலும் அவர்கள் உங்களுடன் இருந்திருந்தாலும் போர் செய்திருக்கவே மாட்டார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் சந்திக்கப் போவதை எதிர்பார்த்து அல்லாஹ்வே அதிகமாக நினைவு கூர்கின்ற உங்களுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்து மிக மேலான முன்மாதிரி உண்டு. நம்பிக்கை கொண்டவர்கள் தாக்குதல் தொடுத்த படைகளை கண்டபோது அல்லாஹும் அவனது தூதரும் நம்மிடம் வாக்குறுதி அளித்தது இதுவே ஆகும். அல்லாஹும் அவனது தூதரும் முற்றிலும் உண்மையையே கூறினர் என்று கூறினார்கள். இது அவர்களுக்கு நம்பிக்கையையும் கட்டுப்பாட்டையும் வளரச் செய்தது, பலவீனமாக்கவில்லை. நம்பிக்கை கொண்டவர்களுள் தாங்கள் அல்லாஹ்விடம் செய்திருந்த வாக்குறுதியினை உண்மைப்படுத்திய மனிதர்கள் உள்ளனர். அவர்களுள் சிலர் தாங்கள் போர் செய்து மரணமடைய வேண்டும் என்ற தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றியுள்ளனர். அவர்களுள் மற்றுஞ்சிலர் இன்னும் அதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்கள் எண்ணத்தில் எந்த தடுமாற்றத்தையும் வரவிடவில்லை. இதன் பயனாக அல்லாஹ் உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மைக்கு நற்பலன் வழங்குவான். மேலும் அவன் நாடினால் நயவஞ்சகர்களுக்கு தண்டனை வழங்குவான் அல்லது அவர்களை மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். அல்லாஹ் நிராகரிப்பவர்களை அவர்களது கோபத்துடன் திருப்பிவிட்டான். அவர்கள் எந்த நன்மையையும் பெறவில்லை. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் சார்பாக தானே போரிட்டான். மேலும் அல்லாஹ் ஆற்றல் மிக்க வல்லவனும் ஆவான். இவை திருக்குரானின் வசனங்களின் மொழியாக்கமாகும். இந்த போருக்கு ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டதென்றால், அதாவது இந்த போர் அஹழ் போர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால், அரபு நாட்டின் வழிமுறைகளுக்கு முரணாக முதல் முறையாக முஸ்லிம்கள் அஹழ் தோன்றி தற்காப்பு போர் செய்தார்கள். மேலும் இந்த போர் அஹ்ஸாப் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்குரான் இந்த பெயரை வழங்கியிருக்கின்றது. அஹ்ஸாப் என்பது ஹிஸ்ப் எனும் அரபிச் சொல்லின் பன்மை சொல்லாகும். அதன் பொருள் பிரிவுகள் மற்றும் குழுக்கள் என்பதாகும். இந்த போரில் அரபு நாட்டின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் குழுக்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். எனவே இந்த போர் அஹ்ஸாப் போர் என்றும் கூறப்படுகிறது. இதன் பின்னணி என்னவென்றால், ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் யூதர்களின் கோத்திரமான பனு நசீர் தனது உடன்படிக்கை முறித்தல், கிளர்ச்சி மற்றும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தல் போன்ற சூழ்ச்சிகளினால் மதீனாவை விட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். இந்த உடன்படிக்கையை முறித்து கிளர்ச்சி செய்த கோத்திரத்திற்கான தண்டனையானது இதைவிட கடுமையானதாக இருந்தது. ஆனால் அவர்களின் விண்ணப்பத்தின் பேரில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து கருணை கூர்ந்தவாறு நாடு கடத்தினார்கள். இதனால் இந்த கோத்திரம் தனது அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மதீனாவை விட்டு சிறிது தூரத்தில் ஹைபர் என்ற இடத்திற்கு சென்று குடி அமர்ந்தது. ஆனால் 4 மாதங்கள் மட்டுமே கழிந்திருந்த நிலையில் நன்றிகேடு கொண்ட சூழ்ச்சி இயல்பு கொண்ட யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் அனைவரையும் முழுமையான முறையில் அழித்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு அபாயகரமான திட்டத்தை தீட்டினார்கள். திட்டத்திற்கு ஏற்ப பனு நசீரின் தலைவன் ஹுய் பின் அக்தப் தனது ஆணவம் மற்றும் அகங்காரம்
மற்றும் இஸ்லாத்திற்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி மற்றும் வேகத்தின் காரணமாக யூதர்களின் அபு ஜஹல் என்று அழைக்கப்பட தகுதி உடையவனாக இருந்த அவன் தனது தீய தோழர்களோடு மக்கா சென்றான். மேலும் அபு சுஃபியான் மற்றும் பிற குறைஷிய தலைவர்களை சந்தித்தான். மேலும் குறைஷியர்களிடம் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று கூறினான். நாங்கள் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவருடைய தோழர்களை பெயர் கூட எஞ்சிராத அளவுக்கு அழிப்பதற்கான உறுதி கொண்டுள்ளோம். நாங்கள் உங்களிடத்தில் வந்துள்ளது எதற்கென்றால், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவருடைய தோழர்களுக்கு எதிராக ஒரு உடன்படிக்கை செய்வோம். குறைஷிய இணை வைப்பாளர்களுக்கு வேறென்ன வேண்டியிருந்தது? ஏனென்றால் அவர்கள் முதலிலேயே இரத்த தாகம் கொண்டிருந்தார்கள். மேலும் பத்ர் மற்றும் உஹது போன்ற போர்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தங்களது உள்ளத்து ஆசையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. பத்ர் போருக்கான பழி தீர்த்தல் மற்றும் உஹதில் ஏற்பட்ட தலைக்குனிவு போன்றவற்றின் காயம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. அபு சுஃபியான் பனு நசீரின் அந்த தலைவர்களுக்கு நல்வரவு கூறியவாறு, நீங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். மேலும் உங்களில் எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதில் எமக்கு உதவி செய்வாரோ அவர் உங்களில் அனைவரையும் விட அதிக நேசத்திற்குரியவர் ஆவார் என்றார். பரஸ்பர கலந்துரையாடலுக்கு பிறகு குறைஷியர்களின் 50 பேர் மற்றும் அந்த யூதர்கள் காபத்துல்லாவின் திரையை பிடித்தவாறு அவர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வார்கள். மேலும் முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அவர்கள் அனைவரினுடைய கருத்தும் ஒருபோன்று இருக்கும். மேலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் தோழர்களை அழிப்போம் என்று சத்தியம் செய்தவாறு உறுதியான உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அபு சுஃபியான் மதீனாவின் மீது ஒரு வலுவான தாக்குதல் நடத்தும் திட்டம் மற்றும் அதற்கான நாள் இவைகளை முடிவு செய்த பிறகு பனு நசீரினுடைய இந்த குழு முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என இரத்த தாகம் கொண்டிருந்த, மேலும் பல தாக்குதல் முயற்சிகளில் தோல்வி கண்டிருந்த அரபு நாட்டின் பிற கோத்திரங்களிடத்தில் சென்றது. இவ்வாறு எல்லாவற்றுக்கும் முதலாக அவர்கள் பனு கத்ஃபான் கோத்திரத்திடம் சென்றார்கள். இது அரபு நாட்டில் ஒரு வீர கோத்திரமாக கருதப்பட்டு வந்தது. மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி மற்றும் வெறுப்பில் முன்னேறி இருந்தார்கள். யூதர்கள் அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சண்டையிடுவதற்கான அழைப்பை விடுத்தார்கள். மேலும் அத்தோடு ஹைபரின் 1 வருடத்திற்கான பேரித்தம் விளைச்சல்களை கொடுப்பதாகவும் பேராசை காட்டினார்கள். மேலும் மக்கத்து குறைஷிகளும் தம்மோடு இருப்பதாக கூறினார்கள். அதற்கு பனு கத்ஃபான் கோத்திரமும் ஒத்துழைப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்தது. மேலும் தம் தரப்பிலிருந்து 6000 பேரை கொண்ட படையை வழங்குவதாக உத்தரவாதம் தந்தது. அதற்கு பிறகு யூதர்களின் இந்த குழுவானது பனு சுலைம் கோத்திரத்திடம் சென்றது. இந்த கோத்திரமானது முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று உறுதி கொண்டிருந்தது. ஆனால் தோல்வியை சந்தித்து இருந்த இன்னொரு கோத்திரமாகும். இவ்வளவு பெரிய ஒன்றிணைந்த படை தாக்குதல் தொடுக்க இருக்கிறது என்று அந்த கோத்திரத்துக்கு தெரிய வந்தபோது அவர்களும் மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டார்கள். இதேபோல் பனு ஃபசாரா தனது தலைவன் உஐனா உடைய தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சண்டையிடுவதற்கு தயாரானார்கள். தனது நட்பு கோத்திரமான பனு அசதுக்கும் அழைப்பு கொடுத்தான். இவ்வாறு பனு அசத் னுடைய தலைவன் துலைஹா அசதியும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். மேலும் பனு மர்ரா, பனு அஷ்ஜா கோத்திரங்களும் இந்த போரில் கலந்து கொண்டு அவர்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்தினார்கள். இந்த அனைத்து கோத்திரங்களும் யார் என்றால், இவர்கள் தங்களது வீரத்தில் முழு அரபு நாட்டிலும் புகழ் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதை விவரித்தவாறு ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள், மக்கத்து குறைஷியர்கள் மற்றும் நஜதின் கோத்திரங்களான கத்ஃபான் மற்றும் சுலைம் ஆரம்பம் முதலே முஸ்லிம்களின் இரத்தத்தின் தாகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் மதீனாவுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கும் எண்ணத்திலேயே இருந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்களது ஆற்றல்களை இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு மைதானத்தில் ஒன்றிணைந்திருக்கவில்லை. ஆனால் யூதர்களின் கோத்திரமான பனு நசீரின் மக்கள் தங்களது துரோகம் மற்றும் குழப்பத்தின் காரணமாக மதீனாவை விட்டு நாடு கடத்தப்பட்ட போது அவர்களின் தலைவர்கள் அந்த கண்ணியமான நடத்தை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பேருபகாரம் செய்தவாறு நடந்து கொண்டதை மதிக்கவில்லை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செய்த மாபெரும் பேருபகாரமாகும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்த அந்த பேருபகாரத்தை மறந்தவாறு அரபு நாட்டின் அனைத்து பிரிந்து கிடக்கும் ஆற்றல்களையும் ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து இஸ்லாத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். யூதர்கள் பெரும் சாதுரியமானவர்களாக, இதேபோன்று சூழ்ச்சிகரமான செயல்களில் நன்கு கைதேர்ந்தவர்களாக இருந்தனர். எனவே அவர்களின் குழப்பம் விளைவிக்கும் முயற்சிகள் பயனளித்தன. மேலும் அரபு நாட்டின் கோத்திரங்கள் அனைத்தும் ஒரு மூச்சாக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரண்டார்கள். யூதர்களின் தலைவர்களில் சலாம் பின் உபை அல் ஹுகைக், ஹுய் பின் அக்தப் மற்றும் கினானா பின் அர் ரபீ போன்றவர்கள் இந்த தூண்டுதல் வேலைகளில் குறிப்பாக பங்கெடுத்தார்கள். இந்த குழப்பவாதிகள் தங்களது புதிய நாடான ஹைபரை விட்டு வெளியேறி ஹிஜாஸ் மற்றும் நஜதினுடைய கோத்திரங்களிடம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். மேலும் எல்லாவற்றுக்கும் முதலாக மக்கா சென்று குறைஷியர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள். மேலும் குறைஷிய தலைவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு முஸ்லிம்களின் மார்க்கத்தை விட உங்களுடைய மார்க்கம் இணை வைத்தல், சிலை வழிபாடு சிறந்ததாகும் என்று கூறுவதிலிருந்தும் கூட அவர்கள் விலகி இருக்கவில்லை. அதாவது இவர்கள் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நஜத் சென்று கத்ஃபான் கோத்திரத்தை தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். மேலும் அந்த கோத்திரத்தினுடைய கிளை கோத்திரங்களான ஃபசாரா, மர்ரா மற்றும் அஸ்ஜா போன்றவைகளையும் தன்னோடு செல்வதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள். பிறகு குறைஷியர்கள் மற்றும் கத்ஃபான் கோத்திரத்தின் தூண்டுதலால் பனு சுலைம், பனு அசத் போன்ற கோத்திரங்களும் இஸ்லாத்திற்கு எதிரான அந்த அணியில் இணைந்தார்கள். மறுபக்கம் யூதர்கள் தனது நட்பு கோத்திரமான பனு சஅதிற்கும் தூது செய்தி அனுப்பி தனக்கு ஆதரவாக ஆக்கி கொண்டார்கள். இந்த வலுவான ஒன்றிணைந்தல் தவிர குறைஷியர்களும் தனது அக்கம்பக்கத்து கோத்திரங்களில் ஏராளமான மக்களை தங்களோடு சேர்த்து கொண்டார்கள். பிறகு முழு ஆயத்தத்திற்கு பிறகு அரேபிய பாலைவனத்தின் இந்த கொலைவெறி கொண்ட கோத்திரங்கள் முஸ்லிம்களை அழிக்கும் எண்ணத்தில் ஒரு மாபெரும் படையாக மதீனாவை நோக்கி திரண்டார்கள். எதுவரை இஸ்லாத்தை இந்த உலகிலிருந்து துடைத்தெறிய மாட்டோமோ, திரும்பி வர மாட்டோம் என்று உறுதி கொண்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள். யூதர்களினுடைய 2 கோத்திரங்கள் சண்டை, குழப்பம், கொலைக்கான திட்டம் தீட்டுதல் போன்ற காரணங்களினால் மதீனாவை விட்டு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களில் பனு நசீர் கோத்திரத்தின் சிலர் சிரியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். சிலர் மதீனாவிற்கு வடக்கு பகுதியில் ஹைபர் என்ற ஒரு நகருக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹைபர் அரபு நாட்டில் யூதர்களின் ஒரு பெரும் தலைமையகமாக இருந்தது. ஒரு கோட்டையை போன்ற நகரமாகும். அங்கு சென்று பனு நசீர் கோத்திரத்தினர் முஸ்லிம்களுக்கு எதிராக அரபு மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தும் வேலையை தொடங்கினார்கள். மக்கத்தினர் துவக்கம் முதலே எதிரிகளாக இருந்தனர். அவர்களுக்கு இன்னும் கூடுதல் தூண்டுதலின் தேவை இருக்கவில்லை. இதேபோல் நஜதினுடைய கத்ஃபான் என்ற பெயருடைய கோத்திரமானது அரபு கோத்திரங்களில் குறிப்பான அந்தஸ்து உடையதாக இருந்தது. அவர்களும் மக்கத்தினர்களின் நட்பில் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்பொழுது யூதர்கள், குறைஷிகள் மற்றும் கத்ஃபான் கோத்திரத்தினருக்கு வேகமூட்டி, அது தவிர பனு சுலைம், பனு அசத் என்ற இன்னும் 2 வலுவான கோத்திரங்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்ட துவங்கினர். இவ்வாறு பனு சஅத் என்ற பெயருடைய கோத்திரம், அது யூதர்களின் நட்பு கோத்திரமாக இருந்தது, அவர்களையும் மக்கத்தின் நிராகரிப்பாளர்களுக்கு உதவி செய்யும் விதத்தில் தயார் செய்தார்கள். ஒரு நீண்ட ஆயத்தத்திற்கு பிறகு அரபு நாட்டின் அனைத்து வலுவான கோத்திரங்களின் ஒற்றுமைக்கான அடித்தளம் இடப்பட்டது. அதில் மக்கத்தினரும் இணைந்தார்கள். மக்காவிற்கு அருகில் இருந்த கோத்திரத்தினரும் இருந்தார்கள். நஜத் மற்றும் மதீனாவின் வடக்கு பகுதிகளில் இருந்த கோத்திரங்களும் கலந்து கொண்டார்கள். யூதர்களும் இணைந்தார்கள். இந்த அனைத்து கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வலுவான படையை ஆயத்தப்படுத்தினார்கள். குறைஷியர்கள் மற்றும் பிற கோத்திரத்தினர் இந்த போருக்காக கிளம்புதல் மற்றும் அவர்களின் எண்ணிக்கை தொடர்பான மேலும் விவரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது மக்கத்து குறைஷியர்கள் 4000 வீரர்களை கொண்ட படையுடன் கிளம்பினார்கள். அவர்களுக்கு அபு சுஃபியான் தலைமை தாங்கினான். சவாரிகளின் படையை ஹாலித் பின் வலீத் தலைமை தாங்கினார். அவர்கள் குறைஷியர்களின் கலந்தாலோசிக்கும் இடமாக இருந்த தாருன் நத்வாவில் கொடியேற்றினார்கள். பனு சுலைம் கோத்திரத்தின் 700 பேர் குறைஷியர்களோடு வந்து சேர்ந்தார்கள். அவர்களை இப்போது சுஃபியான் பின் அப்தே ஷம்ஸ் வழிநடத்தி கொண்டிருந்தான். பனு அசத் கோத்திரத்தினர் துலேஹா பின் ஹுவைலித் என்பவனுடைய தலைமையில் கிளம்பினார்கள். மேலும் பனு ஃபசாரா கோத்திரத்தின் 1000 பேர் உஐனா பின் ஹிஸ்னுடைய தலைமையில் கிளம்பினார்கள். பனு அஷ்ஜானுடைய 400 பேர் மசூத் பின் ருஹைலாவினுடைய தலைமையில் கிளம்பினார்கள்.
400 பேர் ஹாரிஸ் பின் அவுஃப் முர்ரியின் தலைமையில் கிளம்பினார்கள். 6000 படை வீரர்கள் வருவதான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் யூதர்கள் தரப்பிலிருந்து 2000-ஐ விட அதிகமாக படை வீரர்கள் பெரிய படைக்கு பின்னால் இறுதியாக தாக்குதல் தொடுக்க ரிசர்வாக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு பல்வேறு கோத்திரங்களின் மக்கள் இந்த போரில் கலந்து கொண்டார்கள். அவர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 10,000, மேலும் சில அறிவிப்புகளின் அடிப்படையில் ஏறக்குறைய 24,000 இருந்தது. இவர்கள் அனைவருக்கும் அபு சுஃபியான் பின் ஹர்ப் தலைமை தாங்கினான். இந்த படையானது அப்போதைய அரபு நாட்டின் வரலாற்றில் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஓர் போர்ப்படையாக இருந்தது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் இது தொடர்பாக எழுதுகிறார்கள். நிராகரிப்பாளர்களின் இந்த மாபெரும் படையில் 10,000 பேர்களிலிருந்து 15,000 பேர், இன்னும் கூற வேண்டுமென்றால் சில அறிவிப்புகளின் அடிப்படையில் 24,000 பேர் என்று அனுமானிக்கப்படுகிறது. 10,000 பேர் என்ற அனுமானத்தையே சரி என்று வைத்துக் கொண்டாலும் பிறகும் அந்த காலத்தின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்ததென்றால், அநேகமாக இதற்கு முன்பு அரேபிய கோத்திரங்களின் போரில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் எந்த போரிலும் கலந்து கொள்ளவில்லை. முழு படையினுடைய போர் தளபதி அபு சுஃபியான் பின் ஹர்பாக இருந்தான். போருக்கான அனைத்து பொருட்களும் எல்லா வகையிலும் போதுமானதாக இருந்தது. இவ்வாறு இந்த படையானது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம், அதாவது கிபி 627ஆம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் மதீனாவை நோக்கி முன்னேறத் தொடங்கியது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் இந்த படையானது 10,000 பேரிலிருந்து 24,000 பேரை கொண்டதாக இருந்தது என்று அனுமானித்துள்ளனர். ஆனால் முழு அரபையும் ஒன்று சேர்த்தால் வெறும் 10,000 போர் வீரர்கள் மற்றும் இருக்க முடியாது. நிச்சயமாக 24,000 பேர் என்கின்ற அனுமானம் அதிக சரியானதாகும் என்பது வெளிப்படை. அவ்வளவு இல்லை என்றாலும் கூட இந்த படையானது 18,000 20,000 பேரை கொண்டதாக கண்டிப்பாக இருந்திருக்கும். மதீனா ஒரு சிறிய நகரமாக இருந்தது. இந்த நகருக்கு எதிராக முழு அரபு நாடும் போர் தொடுப்பது என்பது சாதாரண போர் தொடுத்தலாக இருக்கவில்லை. மதீனாவினுடைய ஆண்களை ஒன்று சேர்த்து அதில் முதியவர்கள், இளைஞர்கள், சிறியவர்கள் அனைவர்களையும் சேர்த்து வெறும் 3,000 பேர் மட்டுமே இருந்திருக்க முடியும். அதற்கு நேரெதிரில் எதிரிகளின் படையின் எண்ணிக்கை 20 மற்றும் 24,000க்கு இடையிலானதாக இருந்தது. பிறகு அவர்கள் அனைவரும் போர் வீரர்களாகவும் இருந்தனர், இளைஞர்களாகவும் சண்டையிட தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஏனென்றால் நகரத்தில் இருந்தவாறு பாதுகாப்பிற்கான கேள்வி எழும்போது அதில் சிறுவர்கள், முதியவர்களும் கூட உள்ளடங்குவார்கள். ஆனால் தொலைதூர இடத்திற்கு சென்று போர் தொடுக்கும் பொழுது அதில் வெறும் இளைஞர்களும் வலுவானவர்களும் மட்டுமே இருப்பார்கள். எனவே நிராகரிப்பாளர்களின் படையில் 20,000 அல்லது 25,000 எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உறுதியானவர்களாகவும் இளைஞர்களாகவும் அனுபவமிக்க போர் வீரர்களாகவும் இருந்தார்கள் என்பது உறுதியான விஷயமாகும். ஆனால் மதீனாவின் மொத்த ஆண்களின் எண்ணிக்கை குழந்தை மற்றும் இயலாதவர்கள் அனைவர்களையும் சேர்த்து 3,000 இருந்தது. இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டவாறு மதீனாவின் படையின் எண்ணிக்கை 3,000 என்று கருதினாலும் எதிரிகளின் எண்ணிக்கை 40,000 என்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது வெளிப்படை. ஏனென்றால் ஒப்பீடு என்பது சரியானதாக இருக்காது. எதிரி படையின் எண்ணிக்கை 20,000 என்று எண்ணிக்கொண்டால் மதீனாவின் போர் வீரர்களின் எண்ணிக்கை வெறும் 1,500 என்றே வைக்க வேண்டி வரும். ஏனென்றால் அவர்களில் பலவீனமானவர்களும் உள்ளடங்குவார்கள். எவ்வாறு இருப்பினும் நிராகரிப்பாளர்கள் தங்களது போர் எண்ணத்தில் முன்னேறி வந்து கொண்டிருந்தார்கள். இது பற்றிய தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தபோது அப்பொழுது அன்னார் அஹல் தோன்ற முடிவெடுத்தார்கள். அதன் விவரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகவல்களை சேகரிக்கும் குழுவானது, அதாவது இன்டெலிஜென்ஸ் கூட இந்த அனைத்து நிலைமைகளையும் அறியாததாக இருந்தது. நாலாபுரம் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. குறைஷியர்கள் மற்றும் யூதர்களினுடைய இந்த அபாயகரமான திட்டம் பற்றிய தகவல்கள் மதீனா வந்தடைந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை ஒன்று கூட்டி அவர்களுக்கு எதிரிகளின் தீய எண்ணம் இதை பற்றிய தகவல்களை கொடுத்தார்கள். மேலும் மதீனாவிற்கு வெளியே சென்று அவர்களை எதிர்கொள்ள வேண்டுமா அல்லது இங்கு இருந்தவாறு அவர்களிடம் சண்டையிட வேண்டுமா என்ற ஆலோசனையும் செய்தார்கள். ஒரு மிகப்பெரிய போர்ப்படை, மேலும் அவர்களின் பெரும் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டவாறு மதீனாவிற்குள் இருந்தவாறே தற்காத்துக் கொள்வதே சரியானதாக இருக்கும் என்று அதிக ஆலோசனைகள் முன் வந்தன. அறிவிப்புகளின் அடிப்படையில் ஹஜ்ரத் சல்மான் அவர்களினுடைய ஆலோசனை பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அதாவது அவர்கள் அஹல் தோன்றுவதற்கான ஆலோசனையை வழங்கினார்கள். மேலும் கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ், நாங்கள் பாரசீகத்தில் குதிரைப்படையை கண்டு அஞ்சிய போது அவர்களுக்கு முன்பு அஹல் தோண்டி வந்தோம். அதாவது குதிரைப்படையினர் வந்தால் அஹல் தோண்டி விடுவோம். அதன் காரணமாக அவர்கள் அந்த அஹலை தாண்டி வரும் ஆற்றல் உடையவர்களாக இருக்கவில்லை என்று கூறினார்கள். இந்த ஆலோசனையானது அனைவருக்கும் பிடித்திருந்தது. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் இருந்தவாறு தற்காப்பு செய்வதற்கான தீர்மானத்தை எடுத்தார்கள். மேலும் அஹல் தோன்றுமாறு கட்டளையிட்டார்கள். சில வரலாற்று நூல்களிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அஹல் தோண்டுவதற்கான முடிவு என்பது ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆலோசனையினால் மட்டும் இருக்கவில்லை. மாறாக அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வழிமுறையை கூறியிருந்தான். ஏனென்றால் அரபு மக்களுக்கு இந்த வழிமுறையானது முற்றிலும் புதிதானதாக இருந்தது. அவர்கள் தற்காப்பு அகழ்களை தோண்டும் வழிமுறையை அறியாதவர்களாக இருந்தார்கள்.
எழுதப்பட்டுள்ளது, அபூ சுஃபியான் தனது ஆற்றலின் போதையில் மூழ்கியவாறு ஒரு போர்ப்படையை அழைத்து கொண்டு மதீனாவை நோக்கி தாக்குதல் தொடுத்தபோது அவனுக்கு மதீனாவாசிகள் தரப்பிலிருந்து எங்கும் எந்த தடையும் தென்படாத போது, மேலும் அவனுக்கு எந்த இஸ்லாமிய படையும் தென்படாத போது, முதலில் அவனுக்கு ஒரு பெரும் படையின் காரணமாக இன்று மதீனாவாசிகளை அவர்களின் கையிலிருந்து எவராலும் காப்பாற்ற முடியாது என்ற ஆணவம் இருந்தது. இப்பொழுது நாம் மதீனாவை அழித்துவிட்டு செல்வேன் என்று கூறினான். ஆனால் மதீனா வரை வழிபாதையில் எங்கும் எந்த ஒரு தடையான அம்சங்களும் தென்படாததைக் கண்டு ஆணவம் மற்றும் அகங்காரத்தில் இன்னும் முன்னேறினான். ஆனால் தனது குதிரையை ஓட்டியவாறு மதீனாவிற்கு மிக அருகே வந்தடைந்த போது திடீரென தன் முன்னால் 5 கிலோமீட்டர் நீளமுடைய 8-9 அடி ஆழம் கொண்ட அகலமான அகழ்களை பார்த்து மிகவும் கோபமடைந்தான். இந்த அகழானது எவ்வளவு ஆழமானதாகவும் அகலமானதாகவும் இருந்ததென்றால் குதிரைகளை கொண்டும் கூட அதை கடப்பது என்பது சாத்தியமில்லாததாக இருந்தது. ஆக இந்த மக்கள் அந்த அகழை தாண்ட இயலாமல் போனபோது தங்களுடைய கடுமையான கோபம் மற்றும் இயலாமை, ஆணவம், அகங்காரம் ஆகியவைகளின் உணர்வுகளை கொண்ட ஒரு கடிதத்தை இங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதினான். அதில் அவன் லாத், உஸ்ஸா, அசாஃப், நாய்லா மற்றும் ஹுபுல் மீது ஆணையாக, எதுவரை உங்களினுடைய பெயரும் எஞ்சி இருக்காத அளவுக்கு அழித்து விடாதவரை திரும்பிச் செல்ல மாட்டேன் என்றுதான் வந்திருந்தேன். ஆனால் நீங்கள் எங்களை எதிர்கொள்வதை தவிர்க்கிறீர்கள், மேலும் தங்களை சுற்றி அகழ்களை தோண்டி உள்ளீர்கள் என்பதை நான் காண்கிறேன். இந்த வழிமுறையை உங்களுக்கு யார் கூறினார் என்று தெரிந்தால் நான் திரும்பிச் சென்று விட்டாலும் கூட நினைவில் கொள்ளுங்கள், உஹது போர் நாளை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவூட்டுவோம், அப்பொழுது உங்களுடைய பெண்களும் பலியிடப்படுவார்கள் என்று எழுதி இந்த கடிதத்தை அவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினான். அதற்கு பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானுக்கு கடிதம் எழுதினார்கள். கூறினார்கள், உன்னுடைய கடிதம் கிடைத்தது. நீர் எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு எதிராக ஆணவத்தில் மூழ்கியுள்ளாய் என்பதை நான் அறிவேன். மேலும் நீ உன்னுடைய படையுடன் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாகவும் அதில் நீ எங்களுடைய பெயரும் எஞ்சியிருக்காத அளவுக்கு அழித்து விடுவதற்கான உறுதி கொண்டுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளாய். உன்னுடைய அசுத்தமான உறுதிமொழிக்கு இடையே தடையை ஏற்படுத்தியது அல்லாஹ்வினுடைய கட்டளையாகும். அல்லாஹ் அசுத்தமான உறுதிமொழிகளுக்கு நடுவே தடையாக ஆகிவிட்டான். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பிறகு எழுதினார்கள், மேலும் அவன் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பான் என்றால், அதாவது அல்லாஹ் தனது எப்படிப்பட்ட முடிவை எடுப்பான் என்றால், நீங்கள் லாத் மற்றும் உஸ்ஸாவுடைய பெயரையும் மறந்து போவீர்கள். மேலும் அகழ் தோண்டுவது தொடர்பாக எனக்கு யார் கூறியது என்று கேட்டுள்ளாய். நிச்சயமாக அல்லாஹ்தான் எனக்கு இல்ஹாம் மூலமாக தெரிவித்தான். இந்த வழிமுறையை எனக்கு அல்லாஹ்தான் இல்ஹாம் மூலமாக அறிவித்தான். உம்முடைய மற்றும் உம்முடைய தோழர்களின் கோபம் அதிகமான போது அல்லாஹ் எனக்கு இதை கூறினான். மேலும் அன்னார் இவ்வாறு எழுதினார்கள், செவியேற்றுக்கொள், இறுதியில் இறைவன் எம்மையே வெற்றி பெறச் செய்வான். மேலும் பனு காலிபின் மூடர்களே, நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நாள் வரும், உங்களுடைய லாத், உஸ்ஸா, அசாஃப், நாய்லா மற்றும் ஹுபுல் அனைத்தும் துண்டு துண்டாக்கப்படும். மேலும் அந்த நாள் நான் உங்களுக்கு இந்த அனைத்தையும் நினைவூட்டுவேன். ஆக மிக தெளிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று அவனுக்கு எழுதினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கடிதத்திலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால், ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி அவர்களும் ஆலோசனை வழங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அதன்படி அமல் செய்வதற்கான தீர்மானத்தை அன்னார் இல்ஹாம் மூலமாக பெற்ற பிறகு எடுத்தார்கள். வல்லாஹு அலம், அல்லாஹ்வே நன்கறிவான். எவ்வாறு இருப்பினும் அவர்களின் முடிவாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் இதை அன்னாருக்கு தெரியப்படுத்தினான். எஞ்சியுள்ள விளக்கம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைப்பேன். இன்றைய நாட்களில் பாகிஸ்தானின் அகமதிகளை குறிப்பாக துஆவில் நினைவில் கொள்ளுங்கள். பாகிஸ்தானிய அகமதிகள் தாங்களும் துஆவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், சதகாக்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, எதிரிகளின் தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாப்பானாக, தீயவர்களின் தீமையானது அவர்களின் மீது திரும்பட்டுமாக. பொதுவாக உலக நன்மைக்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உலகத்தையும் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم
يعظكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر